நாங்கள் அந்த பக்கம் சேர்ந்தது உங்களுக்கு ஏன் பொறுக்கலை அப்படின்னு திமுகவை பார்த்து எதிர்கேள்வி வைக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். விஜய் தலைமையிலான ஆட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு தொடர்ந்தால் 50 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சி இல்லாமல் துறை தெரியப்படும் சூழல் உருவாகும். அதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். 1970களுக்கு பின்பு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை அரவணைக்க திமுக முஸ்லிம்கள் தவறியது பெரும் குற்றம். இஸ்லாம் சமூகத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மையாக வாக்களிப்பது இப்போது உடைந்திருக்கிறதா? ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய சொந்த அண்ணன் பொண்ணே அங்க போய் சேர்றாங்களே, கயல்விழி. 1997 பண்டார பரதேசி அப்படின்னு கருணாநிதி விமர்சித்தார். நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேசுறது ஒரு சமூக செய்தி. அதாவது நம்மளை பொறுத்தவரை எல்லாருக்குமான ஒரு செய்தியாளர். நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தா தெரியும், நான் அதிகமாக பேசுவது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக நிறைய பேசியிருக்கேன். அப்ப நம்ம எல்லா செய்திகளும், கிறிஸ்தவ செய்திகள், இஸ்லாமியர்கள் செய்திகள், ஒடுக்கப்பட்ட மக்களின் செய்திகள், உயர் சாதிகளுடைய ஆதிக்க செய்திகள், நீதியின் அடிப்படையில் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு செய்தியாளரின் பார்வை. இன்றைக்கு நம்முடைய அலசல்ல, ஜெம் தொலைக்காட்சியின் செய்தி அலசல்ல நீங்கள் நிறைய பார்க்குறீங்க. லேக்ஸ் கணக்கில் எங்களுக்கான விளம்பரத்தையும், அதாவது வியூவையும் உங்களுக்கு வருது. ஆனால் இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், IMUL, ஆல் இண்டியா இஸ்லாம், அதாவது முஸ்லீம் லீக் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை IMUL பேசியிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவருடைய ஷாஜஹான் என்று நினைக்கின்றேன், கட்சியினுடைய இன்றைக்கு மினிஸ்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தல் பல சம்பவங்களை அடித்து நொறுக்கியுள்ளது மட்டுமில்லை. யார் சொல்கிறா? மினிஸ்டர். சாதி, மதம், இனம், மொழி பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்தப்படவில்லை என்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஷாஜஹான். அந்த கணக்குகள் எல்லாம் இப்போது அப்பாற்பட்டு திரு ஜோசப் விஜய் என்ற ஒரு ஒற்றை முகத்திற்கு, விசில் சின்னத்திற்கு 35% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என சொன்னால், இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய தேர்தலாகத்தான் இந்த அரசியல் களம் அமைந்துள்ளது. எங்களுக்கு இந்த சம்பவங்களை பார்த்து அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தன் கருத்தை செவ்வனை வைத்திருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தற்போதைய அமைச்சர் ஷாஜஹானுடைய இந்த கருத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? முஸ்லிம்கள் இனி பிஜேபி எதிர்ப்பு நிலை தொடர்கிறது தமிழ்நாட்டில். அவர்கள் IMUL இருக்கிற காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு என்ன துரோகம் செய்தது? இப்படியெல்லாம் பல கேள்விகள் எழும். கடினமான போக்கிலும் திமுகவின் மிக ஸ்ட்ராங் பேஸ் வாக்காளர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். ஆனால் இவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன? நாம் திருப்பி பார்ப்போம். அவர் சொல்கிறார், இதோ ஷாஜஹான், 108 இடங்கள்ல தாவேகா வெற்றி, பிற கட்சிகளின் ஆதரவு, அமைச்சர்கள் இடம் என எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தற்போதைய மினிஸ்டர் ஷாஜஹான் சொல்கிறார், IMUL, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், நாங்கள் பயணித்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதன் தலைவர்கள் ஆகியோருடான உறவு இன்று நேற்று உருவானதல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 1962 முதல் உருவான தேர்தல் உறவு. சில தேர்தலை தவிர பல தேர்தல்களிலும் அது தொடர்ந்தது. அந்த வகையில் திமுகவின் உண்மையான தோழமை இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் என்று ஷாஜஹான் தெரிவிக்கின்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஷாஜஹான், நாங்கள் தாவேகா அமைச்சரவையில் பங்கெடுக்க முடிவெடுத்த போது அதனை ஜீரணிக்க திமுகவில் ஏன் முடியல? திமுகவுடைய ஆசா படுகேவலமான வார்த்தைகளால் ஏன் விமர்சித்தார்? திமுகவோட 60 ஆண்டு காலம் நாங்கள் பயணித்தோமே, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்து விடக்கூடாது என்ற இந்த சூழ்நிலையில் தான் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம்.
80 ஆண்டு காலம் கட்சி நடத்துகிறீர்கள். அமைச்சரவையில் பங்கெடுத்து உங்களுக்கு தேவையானதை செய்யுங்கள் என சொன்னார். அது உங்களுக்கு பொறுக்கவில்லையா? நாங்க அந்த பக்கம் சேர்ந்தது உங்களுக்கு ஏன் பொறுக்கல? அப்படின்னு திமுகவை பார்த்து எதிர்கேள்வி வைக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். திமுகவின் ஓட்டு வங்கியை விட்டு தாவேகாவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி வைத்தது துரோகம் என்று சொல்கிறார்கள். யார் சொல்றா? ஷாஜஹான் சொல்கிறார். முதலமைச்சராக விஜய் வந்து விடக்கூடாது, என்னென்ன வேலை செய்தீர்கள்? எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதலமைச்சராக்க திமுக முயற்சி செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பேரம் பேசியது எந்த வகையில் நியாயம் என்று தற்போது திமுகவை பார்த்து கடும் கேள்வி வைத்திருக்கிறார்கள். நீங்க எப்படா எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்தீங்க? இது என்ன நியாயம்? இது துரோகம் இல்லையா? அப்படின்னு திமுகவை பார்த்து ஷாஜஹான் கடும் கேள்வி வைத்திருக்கிறார். நான் கடைசியில் சொல்றேன் சில விஷயத்த. 2026 திராவிட மாடல் 2.0 வரும் என முஸ்லீம் லீக் கட்சியும் நம்பியது. நாங்கள் நம்பினோம். பாசிச பாஜக வரக்கூடாது என்ற எண்ணத்தில் பல விஷயங்களில் தாவேகாவுடன் கூட்டணி இப்போது நாங்கள் தொடரும். விஜய் தலைமையிலான ஆட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு தொடர்ந்தால் 50 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சி இல்லாமல் துறை தெரியப்படும் சூழல் உருவாகும். அதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு கடுமையான வார்த்தையை வைத்திருக்கிறார். திமுகவினரின் சமூக வலைத்தள பதிவுகளை பார்த்தால் தெரியும். நீங்க தான் 6 மாத காலம் அவகாசம் கொடுப்பதாக சொன்னீர்கள். திமுக பார்த்து அவங்க கேட்குறாங்க. இருந்தாலும் உங்க பேட்டி, திமுகவினுடைய அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ பதட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு திரு ஷாஜஹான் திமுகவை பார்த்து கடுமையாக கேள்வி எழுப்புகிறார். நேயர்களே, இப்போ இவ்வளவு செய்தியை பேசியிருக்கிறது இன்றைக்கு ஆதாரமாக அருப்புக்கோட்டையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேசிய செய்தி வந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒரு மைனாரிட்டி சமூகமான முஸ்லீம் சமூகம், தலித் சமூகம், அவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லைன்னு நான் சொல்லலை. ஷாஜஹானுடைய பேச்சும் ராசா அவர்களுடைய பேச்சுக்கு மறுமொழி சொன்னது எனது செய்தியாளனாக நான் ஒரு விவகாரத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் 1970களுக்கு பின்பு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை அரவணைக்க திமுக முஸ்லிம்கள் தவறியது பெரும் குற்றம். எம்ஜிஆர் ஒன்றும் RSSகாரர் அல்ல. 1973, 76, 80 காலகட்டங்களில் 84 வரைக்கும் அவர் தமிழ்நாட்டில் நின்றபோது தமிழ்நாட்டுடைய முஸ்லீம் சமூகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராகத்தான் இருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இவ்வளவு காலம் கரைத்துத்தான் உடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில். இடையில இஸ்லாமிய அறிஞர் திரு பி. ஜெயினுல் ஆபிதீன் அவர்களும் கூட சில செய்திகளை சொல்லியிருந்தார். முஸ்லிம்களுக்கு எதிராக திமுகவின் மனநிலைகளையும் கூட அவர் பேசியிருந்தார். ஆனால் இன்று வரை இஸ்லாம் சமூகத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மையாக வாக்களிப்பது இப்போது உடைந்திருக்கிறதா? IMUL உடைய அந்த பேச்சின் வாக்கில் நாம் கொஞ்சம் பேச வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தது? வலைத்தளங்களில் பார்க்கிறோம், இஸ்லாமியர்கள் பெரும் துரோகம் செய்து விட்டார்கள். ஒன்றும் நம்பிக்கை மோசடி செய்யவில்லையே. இஸ்லாமியர்களில் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் ஒன்று இல்லையே. யார் வேணாலும் வாக்களிப்பார்கள். இன்றைக்கு ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது. அது அனைவருக்குமான அரசாங்கமாக இருக்கிறது. கொள்கையிலே நாங்கள் எப்போதும் பாஜகவை எதிர்ப்போம். அதாவது மதவாதத்தை எதிர்ப்போம். ஊழல் வாரிசு அரசியல் திமுகவை எதிர்ப்போம் என சொல்லுகிறது. ஏன் நாம் என்ன கேட்கிறோம்? ஒரு பத்திரிகையாளராக திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஏதாவது சட்டம் எழுதி கொடுத்திருக்கிறதா? இன்னைக்கு திமுகவுடைய பிரசிடென்ட் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய சொந்த அண்ணன் பொண்ணே அங்க போய் சேர்றாங்களே, கயல்விழி, அழகிரி. அப்ப இது ஒரு மோசமான ஒரு விவகாரம். சரிங்க, 1962 70 வருஷம் இன்னைக்கு முடிய போகுது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டு 67 இன்னைக்கு வரைக்கும்
அவங்க சொல்கிற மாதிரி கண்ணியமிகு காகிதமில்ல சாஹிப் அவர்கள் தலைமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுடைய வாக்கு வங்கி பாதுகாத்தவர்கள் முஸ்லிம்கள். என்ன செஞ்சீங்க நீங்க? என்ன செஞ்சீங்க? கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சது உங்க ஆட்சியில தானே. 19 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் உங்க ஆட்சியில தானே. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்னைக்காவது இஸ்லாமியர்கள் வீடுகளில் போய் தீவிரவாதின்னு சோதனை நடத்தினாங்களா? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சோதனை நடத்தினாரா? பழனிசாமியுடைய அரசாங்கத்தில் சோதனை நடந்ததா? 1998 பயங்கர குண்டு வெடிப்பு நடந்தது. 65 பேர் கொல்லப்பட்டார்கள் மருத்துவமனையிலிருந்து எல்லாம். அதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு சிறிய குழு அல்-உமா பாஷா தலைமையில், அன்சாரி தலைமையில் இந்த குண்டு வெடிப்பை நடத்திவிட்டார்கள். அதற்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டக்கூடாது. அதற்கு முன்பு ஹிந்து அமைப்புகள் 19 பேர் போலீஸோடு சேர்ந்து கொண்டு மாசானமுத்தோடு கைகோட்டு கொண்டு 19 இளைஞர்களை கொலை செய்தார்கள். கண்டந்துண்டமாக வெட்டினார்கள். அதை பற்றி இப்பொழுது யாருக்கும் தெரியாது. அந்த கலவரத்தில் போலீசார் இந்து அமைப்புகளோடு சேர்ந்து 19 பேரை கொலை செய்ததை பழிவாங்குவதற்கு அல்-உமா தலைமையில் குண்டுகளை வெடிக்கப்பட்டது. டெட்டனேட்டர்கள் அவர்களுடைய அனுபவம் குறைவாக மக்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் திமுக ஆட்சியில் தான் நடந்தது. இஸ்லாமியர்கள் கடைகள் எரிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த கோவை மக்களின் வாழ்க்கை, இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் மக்கள் தானே. ஆனால் நீங்கள் புரிகிற பாஷையிலே உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய ஜவுளி கடை அழிந்தே போனது. பலர் இன்றைக்கு வரைக்கும் சிறையில் இருக்கிறதற்கு யார் காரணம்? திமுக. இன்னைக்கு என்னமோ வெளியிட்டாங்களாம், நீங்க தானப்பா எல்லாத்துக்கும் காரணம். கோவை செல்வராஜ் என்ற காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டானே, கத்தியால குத்தப்பட்டானே. அப்படி குத்தும் போது இதற்கு யார் காரணம்? திமுக ஆட்சி தான் காரணம். திமுக ஆட்சிக்கு பின்னாடி கோவை செல்வராஜ் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்ட பிறகு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணுமோ இல்லையோ? ஏன் கருணாநிதி எடுக்க மறுத்தார்? இதர் யாருக்கு காரணம்? குண்டுவெடிப்பை கட்டுப்படுத்தி இருப்பதற்கு யார் காரணம்? ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சிறையிலே அடைக்கப்பட்டு 30 வருஷம் சிறையில் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? சரி, இது பாயிண்ட் நம்பர் 1. கோவை முடிந்தது. 2001 அம்மா ஜெயிச்சாங்க. இப்போ அடுத்த கேள்வி, 1997 பண்டார பரதேசி அப்படின்னு கருணாநிதி விமர்சித்தார். யார? பாஜகவை. நாங்கள் அண்ணாவின் வழி, பெரியாரின் வழி, அயோத்திதாசர் வழி, எல்லா வழியும் சொன்னீங்க. 98 உங்க மனசாட்சியாக சொந்த மருமக முரசொலி மாறன், அவர் எப்போதும் பஞ்சாயத்து ஒரு இடத்துல வச்சு நடத்துவார். அவருக்கு மினிஸ்டர் வேணும்னு வஜ்பாய் அவர்களோடு போய் சேர்த்தீர்கள். இப்போ நீங்கள் உங்கள் கொள்கை, இது முஸ்லீம் கொள்கை இல்லை, இது உங்கள் கொள்கை. ஐயா, உங்கள் கொள்கையில் நீங்கள் வஜ்பாய் அவர்களோடு போய் சேர்ந்து நல்ல இலாக்காவை வாங்கி நல்ல சொகுசா வாழ்ந்தீங்க. இப்போ கேட்குறேன், பண்டார பிரதேசிகளுக்கும் சனாதன புருஷர்களுக்கும் பிராமணித்துவ அடிப்படை சித்தாந்தத்திற்கும் இந்துத்துவாவுக்கும் பெரியாரியத்திற்கும் அண்ணாவுக்கும் திராவிட தேசியத்திற்கும் என்ன சம்பந்தம் திரு கருணாநிதி அவர்களே? ஐயா அவர்கள் இல்லை, இறந்து விட்டார்கள். சம்பந்தம் இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு துரோகம் செய்தீர்களே. உன் மருமகனுக்கு பதவி வாங்குவதற்கு பண்டார பரதேசிகள் 8 மாசத்து 10 மாசத்துல மாறிட்டாங்க. உங்க மருமகனுக்கு பதவி வாங்குறதுக்கு மாறிட்டாங்க. அப்ப நீங்க என்ன இந்துத்துவாவை எதிர்த்தீங்க? இந்து மக்கள் அல்ல, இந்துத்துவா. நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்கோ. இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகளுக்கும் அல்-உமாக்காரனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போன்று ஹிந்து மக்களுக்கும் 0.5% 1% இருக்கக்கூடிய வட இந்திய மாஃபியாக்கள், குண்டர்கள், ஹிந்துத்துவாக்காதிக்கும் எந்த அடிப்படையான ஹிந்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த 2 தான் அடிப்படை. இப்போ பாஜகவினுடைய கோர் ஹிந்துத்துவாவுக்கு எதிராக போராட வேண்டிய திரு கருணாநிதி ஐயா அவர்கள் தங்கள் மருமகனுக்கு பதவி கொடுப்பதற்கு, முரசொலி மாறன் ஐயா அவர்களுக்கு கொடுப்பதற்கு பண்டார பரதேசிய மறந்துட்டீங்க. மறந்துட்டு சொன்னீங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல மதவாதம் கூறாது, நாங்கள் ஒரு பொது அடிப்படையில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம்னு சொன்னீங்களே. இது எந்த விதத்தில் நியாயம்? கொள்கையை ஒட்டி மண்ணலி போட்டீங்களே. 3வது விவகாரம், குஜராத்தில் 2002 படுகொலைகள் நடக்கின்றது.
அப்போ நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. 98லேருந்து 2004 வரைக்கும் அந்த டைமில் கருணாநிதிட்ட போய் கேட்குறாங்க. குஜராத்தில் மக்கள் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நரோடாபாடியாவில் குல்பர்கா சொசைட்டியில் 69 பேர், இஷான் ஜாஃப்ரி எல்லாரும். அதை பற்றி நம்ம பெரிய ஆர்டிக்கிளே படிச்சிருக்கிறோம் இல்லையா? பாபு கொண்டானி, அப்புறமா பாபு பஜ்ரங்கி, மாயா கொந்தானி போன்றவர்கள் நின்று எரித்தார்கள். கற்பிணிகளை வெட்டினார்கள் கண்டந்துண்டமாக. பில்கிஸ் பான் என்ற பெண், அவருடைய குடும்பத்தில் 13 பேர் கொலை செய்தார்கள். திரு கருணாநிதியத்தில் கேட்டால் அவர் சொல்கிறாரு, அடுத்த ஸ்டேட் விவகாரத்துலலாம் நாங்கள் தலையிட முடியாது. உண்மைதான், அடுத்த ஸ்டேட் விஷயம் இல்லையா? ஒரு நெறிமுறைகளுக்கு கூட திரு கருணாநிதி அவர்கள் சொல்லலையே. இலங்கை தமிழர்கள் கடைசியில் பிரபாகரனோடு கடைசி போர்க்காலம் நடந்தபோது வேண்டுமென்றே சொந்த தமிழினத்திற்கு துரோகம் செய்தீர்கள். இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு பத்திரிகையாளனா நாம் திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்றெல்லாம் பேசுவதும் இல்லை, அது தேவையும் இல்லை. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமியர்களுக்கு எங்கே இவர்கள் ஆதரவளித்தார்கள்? ஒன்றும் இல்லை, வாக்குகளுக்காக நடித்து கொண்டார்களே தவிர, ஏதோ எந்த நேரத்திலும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஏதோ கரசவிக்கு ஆள் அனுப்பினார்களாம். அவர்கள் ஆள் அனுப்பினார்கள், அதற்கு விளக்கமும் கொடுத்தார்கள். நீங்கள் செய்த துரோகம் எவ்வளவு பெரிய துரோகம்! கோவையில் வெட்டுப்பட்டு கண்டந்துண்டமாக ஆக்கி ஆட்சியிலே பங்கு பெற்றீர்கள், எல்லா சுகபோகங்களையும் அணிவித்தீர்கள். இன்றைக்கு இஸ்லாமியர்களை வாக்குகளை பெற்றுக்கொண்டு எல்லா கட்சிகளையும் போலதான் நீங்கள் இருந்தீர்கள். எங்கேயாவது அதிமுகவுடைய ஆட்சியில் முஸ்லீம்கள் வீடுகளில் வந்து சோதனை போட்டார்களா? ஆயிஷா ஷங்கிதான்னு ஒரு பெண் இஸ்லாமியராக வந்தால் பெண்களை எல்லாம் அவர்களுடைய உடைகளை எல்லாம் கலட்டி சோதனை செய்தீர்களே 98 காலகட்டத்தில். மறந்து போயிருமா? முஸ்லீம்கள் மறக்கலைங்க, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. யாரு? அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் வீக் சொல்லுகிறது, நாங்கள் மறக்கவில்லை. அப்படி என்னால் ஏன் நீங்கள் கூட்டணி இருத்தீர்கள்? இன்றைக்கு சில தலைவர்கள் திமுகவோடு போயிருக்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இஸ்லாம் என்றெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள். உங்களுக்கு பதவி வேணும், போய் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள், அவ்வளோதான். அரசியல்வாதிகள் இஸ்லாமில் இருப்பாங்க, ஹிந்துவில் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. பதவி வேணும் என்று நாங்கள் இருக்கிறோமே தவிர, இங்கே இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. சுயநலம் சுயநலம் சுயநலம். தமிழ்நாட்டு அரசியலில் இலங்கை தமிழர்களை வைத்து பெரிய அளவில் சம்பாதிச்சிங்க, பெரிய அளவில் புகழ் பெற்றீர்கள். இன்னைக்கு அந்த மக்களை போய் பாருங்க, ஒரு வைத்து சோற்றுக்கு வழி இல்லாமல் தான் இருக்கிறார்கள். ஆகவே ஷாஜஹான் பேசுவதில் எந்த நியாயமும் தவறு இல்லை. ஏதோ ஜோசப் விஜய் கூட நீங்கள் வாக்களியுங்கள், எல்லாருக்கும் வாக்களியுங்கள், அதிமுகவுக்கும் வாக்களியுங்கள், ஏன் திமுகவுக்கு வாக்களிகள். அனைவருக்குமாக சமூகமாக இருப்பது மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு நன்மையை தவிர, திமுகவினராக திமுகவின் ஊதுகுழல்களாக நீங்கள் தொடர்ந்தால் வரும் நாட்களில் பெரும் சிக்கலே வரும். 1980களில் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்த விஷயம், காயல்பட்டினம் மாநகரில் செருப்பை தூக்கி வீசினீர்கள். அதுக்கு பிறகுதான் நீங்க சொன்னீங்க, அவர் வந்தார் இவர் வந்தார், மண்டக்காட்டு கலவரம் வந்தது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்கள். தயவு செய்து ஷாஜஹான் அவர்களுடைய பேச்சு சரிதான். ஒரு அரசியல் கட்சி எந்த நேரமும் போய் கூட்டு சேர்வார்கள், அதற்காக நன்றி மறந்தது என்றெல்லாம் சொல்லவில்லை. திமுக செய்ததை விட கோடி மடங்கு முஸ்லீம்கள் செய்திருக்கிறார்கள். வாக்கை இத்தனை வருஷமா போட்டிருக்காங்க. நாவனிபான்னு ஒருத்தனை தார வாத்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக படித்து ஒவ்வொரு ஊர்கள்லையும் வெளிநாட்டிலேருந்து நிறைய பணத்தை கொடுத்து திமுக போட்டிருக்கீங்க. அதன் விளைவாக ஒன்றுமே நீங்கள் செய்யலை. வேணா ஒரு 3% இடஒதுக்கீடு, மீளாது விழாவுக்கு திருவிழா, காகிதம் இல்லத்து கையை பிடிச்சி கருணாநிதி என்னை காப்பாற்றணும்னு சொல்லுவார். இதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வேற எதுவும் இல்லை. இது மாதிரி ஒரு செய்தியிலும் உண்மைத்தன்மையை நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.